ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நாங்கள் லாங் வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ எடுத்திருக்கோன்னா, ஒரு சூப்பரான பன்னீர் பார்பிக்யூ மெத்தடில் செஞ்சுருக்கோம். அதுவும் நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு தாங்க செஞ்சுருக்கோம். நல்லா வந்தது. என் ஹஸ்பண்ட் தான் எல்லா டிப்ஸுமே கொடுத்தாரு. இந்த டிஷ்ஷு ஃபுல்லாக எனக்கு செய்ய சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது எல்லாமே என் ஹஸ்பண்டோட ஐடியாஸ் தான். அவர் சொன்னபடி தான் நான் செஞ்சேன். அதுக்கு ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்துகிட்டு அதை நல்லா க்யூபாக நான் முதல்ல கட் பண்ணிட்டேன். எல்லா சமையலுமே நம்ம செய்யும்போது நமக்கு என்ன ஐடியா எப்படி தோணுது அப்படின்னா, ஆனால் ஒரு ஜென்னு ஒரு சமையலுக்குள்ளே வந்தாங்கன்னா அதில் இருக்கிற டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குல்ல. அவங்களோட டிப்ஸ் கூட நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. பரவாயில்லைங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு கொஞ்சம் நல்லாவே நிறைய டிப்ஸும் தராரு, நல்லா கூட எனக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாரு. நம்ம இந்த க்யூப்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். அது மேலே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு 3/4 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. இதோட நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம சாதாரண மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுப்போம். கூட நம்ம தனியாத்தூளும் இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி நல்ல ஒரு கலர் வரும். அதையும் நம்ம போட்டுக்கலாங்க. நான் இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே செய்யலை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு இதில் ஜாவத்ரி ஒரே ஒரு பிஞ்ச் அதில் நம்ம அதில் கொஞ்சம் சேர்த்துக்கணுன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்தூரி மெத்தியை நல்லா கையில் நல்லா கசக்கி அதில் போட்டுட்டோன்னா அதுவும் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், சின்ன ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது, அதை பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நம்ம இது கூட வேறு ஒன்று சேர்க்க போகிறோம். அது என்னென்னா ஒரு 2 பெரிய ஸ்பூன் தயிர் தாங்க சேர்க்க போகிறோம். இந்த தயிர் தான் போட்டு இதில் நம்ம ஒரு மசாலாவாக நல்லா ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்க இது இப்படி தான் இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது இந்த மசாலாவை நம்ம அப்படியே ஒரு 1/2 hour நம்ம அப்படியே ஊற வச்சிடணும். இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து நம்ம வச்சிட்டோன்னா நல்லா இருக்கும். நம்ம இது கூட கேப்சிகம், கொடமிளகா இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்கொயர் டைப்பில் நம்ம கட் பண்ணிக்கி போட்டுட்டு கூட நம்ம ஆனியனும் ஸ்கொயர் டைப்பாக நம்ம கட் பண்ணி இதில் நம்ம போட்டுக்கிறோம். இது எல்லாமே நம்ம ஸ்டிக்கில் போட போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி டைப்பில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கேப்சிகமும் சரி, இந்த ஆனியனும் சரி கட் பண்ணி கொடுத்தது என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க செஞ்சு கொடுத்தாரு. எனக்கு கூட ஹெல்ப் பண்ணது. நான் சொல்கிற இந்த ரெசிபியை நீ செய் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னதும் அவர் தான். அவர் சொன்னபடியே நான் இன்றைக்கி இந்த ரெசிபியும் நான் செஞ்சுருக்கேன். நல்லாவே வந்தது. டேஸ்ட் செம அட்டகாசமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இது நம்ம பொட்டேட்டோ ரோல் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கு தான். இதோட நம்ம ஒரு பீஸ் பன்னீர், ஒரு பீஸ் கேப்சிகம்மு, ஒரு பீஸ் ஆனியனு, இது எல்லாமே இந்த ஸ்டிக்கில் நம்ம குத்தி உள்ளே நல்லா தள்ளி விட்டுக்கலாங்க. இதை நம்ம க்ரில்லில் வச்சாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்ககிட்ட க்ரில் மிஷினும் இருக்குது. ஆனால் நாங்கள் இன்றைக்கி க்ரில் மிஷினில் செய்யலை. இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஸ்டிக்கில் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு இதை நம்ம இப்போ நாங்கள் க்ரில் மிஷினில் போட போகிறதில்ல. அதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்கிற சாதா தோசை தவாவில் தாங்க செய்ய போகிறோம். அதுதான் நான் சொன்னேன், நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் சொன்னோம். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறபடியே நாங்கள் செய்கிறோம். அதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன்
1.5 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். அந்த பட்டரை வந்து நம்ம நல்லா கரிஞ்ச உடனேவே இது கூட ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நம்ம ஆயிலும் சேர்த்துக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் இது ஃபுல்லாக ஆயிலில் கூட செய்யலாம். பட்டரில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா வேறு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். இதை ஃபுல்லாக இந்த தவாவில் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட நமக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2-3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்டிக்கு லாங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த தவா ஃபுல்லாக எங்கெங்கே முடியுமோ அந்தளவுக்கு எல்லாத்துலேயும் இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இந்த ஆயிலும் இந்த பட்டரும் நல்லா ஹீட் ஆகணும். மெல்ட்டும் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தவாவில் நம்ம ஆல்ரெடி ஸ்டிக்கில் வந்து போட்டு வச்சு இந்த பன்னீரை எடுத்து அப்படியே போட போகிறோம். நம்ம வந்து இதை வந்து நம்ம அப்படியே முதல்ல வச்சுக்கணும். இதை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம எடுத்தோன்னா மசாலா எல்லாமே உருவி வந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே இருக்கலாம். மசாலா வந்து அதுலேருந்து வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து கடைசியாக எடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மசாலா வந்து எல்லாமே அதில் தான் ஒட்டி இருக்கும். இது பாருங்கள் இன்றைக்கி எப்படி வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது மேலே அந்த ஆயிலே இருக்குது இல்லையா, அந்த ஆயில் வந்து அந்த மேல் சைடெலாம் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் இதுக்கு மேலெலாம் வந்து ஆயில் பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சரி அது மேலேயே எல்லாமே ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தாங்க ஏதாச்சும் ஒரு ரெசிபி என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு. ஏதாச்சும் செய்யலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன்னா வா நம்ம செய்யலாம் அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக. பட் ஆனால் நானே செய்கிற ரெசிபி போகணுன்னு கூட தான் ஆசை. அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணி அது மாதிரி தான் நாங்கள் செய்கிறது. இது பாருங்கள், இப்போ இவர் வந்து நான் வாங்க ஃபேஸை காமிங்க அப்படின்னு சொன்னால் இல்லைப்பா வேணாம் நீ மட்டும் வயிறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் வந்து எனக்கு அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நீ இப்படி பண்ணு அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இந்த ரெசிபி ஃபுல்லுமே சொன்னதும் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தது என் ஹஸ்பண்ட் தான். அவர் சொன்னபடி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தாங்க நான் இதை செஞ்சேன். இப்போ பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே நல்லா பன்னீர் வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இன்னமும் நம்ம திருப்பி போட்டு அது அடியில் இருக்கிற அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் எடுத்து மேலக்கா அப்படியே எடுத்து நம்ம ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் நல்லா ஆயிலியாக மேலே வந்து நம்ம திருப்பி போடும்போது அந்த கிறிஸ்பினஸ் வரும். உண்மையிலே வந்து இது செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் தான். ஏன்னா நம்ம ஸ்லோவாக வச்சு தான் செய்யணும். நம்ம ஏன்னா கேஸ் வந்து நம்ம ஃபாஸ்ட்டில் வச்சோன்னா அப்படியே ஒரு மாதிரி கருகி போய்ட்டு ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும். ஸோ நம்ம வந்து பொறுமையாக நம்ம இருந்து இதை வந்து ஒவ்வொரு பக்கமாக நம்ம திருப்பி நம்ம செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நமக்கு டேஸ்டான பன்னீர் பார்பிக்யூ ஸ்டைலில் நம்ம சாப்பிடலாம். இப்போ பாருங்கள் அந்த மசாலாலாம் கொஞ்சம் வந்துச்சு இல்லையா, அந்த மசாலா எல்லாமே எடுத்து நம்ம இப்படி மேலே போட்டோன்னா எல்லாமே நல்லா ஒட்டிக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா குக்காச்சுன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இப்போ புரட்டாசி மாதம் வேறு வந்துடுச்சு. நமக்கு இப்போ நான்வெஜ் கிடையாது. ஸோ அதனால் வந்து வெஜ்ஜில் என்னென்ன நம்ம செய்ய முடியுமோ எல்லாமே நம்ம வெஜ்ஜை தேடி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ட்ரை பண்ணது வந்து பன்னீர் பார்பிக்யூ ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கோம். உண்மையிலே சொல்கிறாங்க சூப்பராக வந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப பொறுமையாக நம்ம ஸ்லோவாக வச்சு செஞ்சோன்னா இந்த மாதிரி வருங்க. சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நிஜமாக சொல்கிறேன், நம்ம கடையில் வாங்கினா கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் புரட்டாசி மாதம் எப்படி போகுதுன்றதும் சொல்லுங்கள். வீட்டில் எல்லோரும் நான்வெஜ் வேணும்னு சொல்லி கேட்குறாங்களா இல்லை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்கன்றதும் எனக்கு